குருஜி, வீட்டில் உள்ள தெய்வங்களும் கூட மிகுந்த சக்தி உள்ளவைகளா? ஓ, நிச்சயமா. ஏன்னா நம்ம எங்க வேணாலும் பெரிய பெரிய கோவில்களுக்கு போய் தீர்த்த யாத்திரை போய் வழிபாடு செஞ்சிட்டு வரலாம், பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் கடைசியா வீட்டு தெய்வத்தின் மூலமாகத்தான் பூர்த்தியாக போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகள் பூர்த்தியாக கடைசியாக குடும்பத்தில் உள்ளவர்கள், அவர்களின் வாழ்வியல், அவர்களின் நடவடிக்கைகள், அவர்களின் ஈடுபாடுகள், அவர்களின் மனநிலை, அவர்களின் உணர்வு நிலை, இவைகளின் மூலமாகத்தான் படியளக்கப்பட வேண்டும். இவைகள் அனைத்தும் வீட்டு தெய்வங்களின் மூலமாக நிர்வாகம் செய்யப்படுகின்றன. அதனால் நாம் எப்பொழுதும் வீட்டு தெய்வ ஸ்தானத்தை இந்த உணர்வுடன், பக்தியுடன், மரியாதையுடன், ஒரு நல்ல உறவுடன் வைத்திருக்க வேண்டும். அப்படி வச்சிருந்தோம்னா அந்த தெய்வங்கள் நம்மை புரிந்து கொள்வது சுலபம். நமக்கு நாம் செய்த வழிபாடு பிரார்த்தனைகளின் பலனை கொடுப்பதும் சுலபம். அதே போல வீட்டு தெய்வங்களின் இடத்திற்கு வீட்டில் உள்ள அனைவருமே தினசரி ஒரு முறையாவது வந்துவிட்டு செல்வது, வணங்கிவிட்டு செல்வது அவசியம். 2 முறை என்றால் இன்னமும் மிகவும் சிறப்பு என்பதை புரிந்து கொள்ளவும். அப்படி சுவாமியிடத்தில் நாம் தினமும் வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அங்கே? அதாவது ஒரு உறவினரையோ நண்பரையோ நாம் பார்த்தவுடன் முதலில் நடந்து கொள்ளும் விதம் அல்லது செயல்கள் என்று எப்பொழுதுமே சில உண்டு. என்ன, அதே போலத்தான் நாம் சுவாமியிடத்தில் வந்தால் முதல் பார்வையில் நாம் நமஸ்காரம் செய்ய வேண்டும். அப்படியென்றால் நெற்றி தரையில் படுமாறு குனிந்து அல்லது அமர்ந்து அல்லது படுத்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். அடுத்து நமக்கு இருக்கும் நேரத்திற்கு ஏற்ப நான் இப்பொழுது சொல்லக்கூடிய சில விஷயங்களில் ஏதாவது செய்யலாம். அதாவது முதலில் அங்கு சுத்தம் செய்ய வேண்டிய ஏதாவது இருந்தால் சுத்தம் செய்வது என்றால் பழைய பூக்கள் இருக்கலாம், அதை எடுக்க வேண்டும். அதுபோல வேறு ஏதாவது குப்பைகள் அல்லது ஒட்டடைகள் இது போன்று ஏதும் இருக்கலாம். முன்பு செய்த வழிபாட்டினுடைய மிச்சம் மீதி விஷயங்கள் இருக்கலாம். இவைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி துடைத்து சுத்தம் செய்வது. அடுத்து பூ வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் தினசரியும் பூக்களை வைப்பது நல்லது. சிலர் வீட்டில் பூச்செடிகள் இருக்கும், சிலர் வீட்டில் பூச்செடிகள் இருக்காது, அதனால் வெளியில் இருந்து வாங்குவார்கள். சிலர் வீட்டில் தினசரி வாங்குவதற்கு வசதி இருக்காது. இது போன்று வேறு வேறு சூழ்நிலைகள் இருக்கின்றன. வாய்ப்பு இருந்தால் தினசரி பூ வைப்பது நல்லது. வீட்டில் எத்தனை சுவாமிகள் இருக்கிறார்களோ அத்தனை சுவாமிக்கும் வைப்பது நல்லது. அப்படி என்றால் தினசரி பூ கட்டுவதற்கு நேரம் இல்லையே அப்படின்னா அந்த பூவை கட்டித்தான் வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அந்த பூவில் ஒன்று ஒன்று ஒரு சுவாமியினுடைய பாதத்திலும் வைக்கலாம் அல்லது தலைப்பகுதியிலும் வைக்கலாம். அப்படி தினசரி வைப்பது. அத்துணை பூக்கள் இல்லையே என்றால் ஏதாவது ஒரு சில பூக்கள் கிடைக்கிறது என்றால் அதை ஏதாவது ஒரு சில சுவாமிக்காவது வைக்கலாம். ஓ, இது நல்ல யோசனையாக இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயமும் நாம கவனிக்கணும். என்னன்னா, சில பேரு கடையில பூ வாங்கிட்டு வருவாங்க, சில முழங்கள். அப்புறம் அதுல கொஞ்சம் கொஞ்சம் வெட்டுவாங்க. ஒரு சான் அல்லது அரை முழம் அல்லது அரை சான் அப்படி வெட்டிட்டு ஒரு துண்டையை எடுத்து சுவாமிக்கு வைப்பாங்க. அது எப்படி வைப்பாங்கன்னா, அந்த மத்தியில இருக்கக்கூடிய ஆணி பகுதி அல்லது வேறு அமைப்புல சாட்சி வச்சிருக்காங்க அப்படின்னா சுவாமியினுடைய தலைக்கு நேர் புள்ளியில ஒரு பூத்துண்டை எடுத்து செருகுவாங்க. அப்புறம் அது கொஞ்சம் தொங்கும். அது சரியா பார்த்தா சுவாமியினுடைய முகத்துக்கு நேரா தொங்கும். அந்த சுவாமியினுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பூ வைக்க வேண்டாம். அதாவது ஒரு பூ கட்டாத உதிரி பூன்னா இன்னும் சிறப்பு. அதுல ஒரு பூ எடுத்து சுவாமியின் தலைக்கு மேல வைக்கணும். அந்த பூ அழகா நம்மளை பார்த்து இருக்கணும். அதாவது அழகாக அவர் அலங்காரம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கணும். அல்லது சில நேரம் பூ அதிகமாக போடுமாறு வாய்ப்பு இருக்கும். ஒரு முழம் பூ போடுறோம், 2 முழம் பூ போடுறோம்னா அப்பவும் அந்த பூவை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இடது கோடியில ஒரு செருகு செருகுவாங்க, வலது கோடியில ஒரு செருகு செருகுவாங்க, நடுப்புற
வளைஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கும், ஒரு தோரணம் மாதிரி. அதுவும் நல்லாதான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா அந்த தொங்கிக்கிட்டு இருக்கிற பூ சுவாமியின் முகத்தை மறைக்காதவாறு இருக்கிறதா அப்படிங்கறத பாத்துக்கணும். அப்படி இருந்தா கொஞ்சம் நடுப்புற தூக்கி மேல செருகி வைக்கலாம், அல்லது 2 பக்கமும் தொங்குற மாதிரி நடுப்புற நேரா போற மாதிரி வைக்கலாம். அதிக பூ போடுறோங்கிற நேரத்தில், அது போன்ற சமயங்களில். உதிரி பூவா இருக்கிற பட்சத்துல தலையில் அழகாக முன்னாடி நான் சொன்ன மாதிரி வைக்கலாம், அல்லது பாதத்தில் அழகாக நம்மை பார்த்த மாதிரி வைக்கலாம். சுவாமிக்கு பூ வைக்கும் பொழுது அல்லது சிறு அலங்காரங்கள் பண்ணும் பொழுது நம்ம ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, சுவாமியும் கூட அழகாக இருப்பதைத்தான் விரும்புவார் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய அழகுக்கு ஊறு செய்யும் செயல்களை, நடவடிக்கைகளை நாம் செய்வதை தவிர்க்கவே வேண்டும். ஏன்னா நம்முடைய அழகு அலங்காரத்துக்கு ஒரு ஊறு நேர்ந்தால் நமக்கு பிடிக்கிறது இல்ல, அதே போலதான் அவங்களும் கூட அப்படிங்கறதையும் நாம புரிஞ்சுக்கணும். குருஜி, தினசரியும் வைக்க வீட்டில் பூச்செடி இல்லை, தினசரியும் பூ வாங்க செலவும் செய்ய முடியாது என்றால் என்ன செய்வது? அப்படி பூக்களே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அக்ஷத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு சிறிய டப்பாவில். அக்ஷத்தை எப்படி தயார் பண்றது? ஒரு நல்ல பச்சரிசி சிறிது எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் நிறைய வேண்டாம், சிறிது நெய் ஊற்ற வேண்டும், சிறிது துளி மஞ்சள் பொடி போட வேண்டும். இப்பொழுது இவைகளை எல்லாம் நன்றாக பிசைய வேண்டும். பிசைந்து விட்டால் அக்ஷத்தை தயாராகிவிடும். இதை ஒரு டப்பாவில் போட்டு வைத்துக் கொள்ளலாம். பூக்களுக்கு பதிலாக சுவாமிக்கு அர்ப்பணம் செய்ய இந்த அக்ஷதையை பயன்படுத்தலாம். சுவாமிகளின் பாதத்தில் சிறிது சிறிது போடுவது, அல்லது ஒரே ஒரு இடத்தில் அக்ஷத்தை சமர்ப்பிப்பதற்கு என்று ஒரு இடத்தை பூஜை அறையில் சுவாமிகளின் முன்னால் வைத்துக் கொண்டு, அங்கு வேண்டுமானால் ஒரு சிறிய பாத்திரம் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், அல்லது அங்கு தரையிலேயே நாம் அர்ப்பணம் செய்வது என்றாலும் கூட செய்யலாம். அதாவது சுவாமிக்கு பாதத்தின் முன்னால். அப்படி பூக்கள் இல்லை என்ற பட்சத்தில் இந்த அக்ஷதையை பயன்படுத்தி அவர்களுக்கு முதல் மரியாதையை செய்வது. அடுத்து சுவாமி விளக்கை ஏற்றுவது. நமக்கு தெரியும், சுவாமியினுடைய இடத்தில் ஒரு விளக்கு வைத்திருப்போம். பித்தளை விளக்கு, சில வீடுகளில் வெள்ளி விளக்கு என்று. அந்த விளக்கில் எண்ணெய் விட்டு திருவிட்டு ஏற்றுவது அனைவருக்கும் தெரிந்தது. சுவாமிக்கு உரிய தீபம் ஏற்றுவதற்கு உரிய ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டு ஏற்றுவது சிறப்பு. ஸ்லோகங்கள் தெரியாவிட்டால் இன்னொரு பதிவில் நாம் அதற்குரிய ஸ்லோகங்களை பதிவிடுவோம். அதை பார்வையிடுவதன் மூலம் அதை கேட்டு பழகி கொள்ளும் விதத்தில் இருக்கும், பழகி கொள்ளலாம். அடுத்து சுவாமிக்கு ஒரு அகர்பத்தி ஏற்றி காட்டுவது. அதாவது அகர்பத்திகள் 2 எடுத்துக்கொள்ளவும். அகர்பத்தி என்றால் ஊதுபத்தி என்ற பொருள். 2 எடுத்துக்கொள்ளவும். 2 மட்டும் ஏற்றினால் போதுமானது. நிறைய ஏற்ற வேண்டாம். சில பேர் 3, 4, 5 எல்லாம் ஏற்றுவாங்க. அதை விட 2 ஏற்றுவது சிறப்பு. ஏன்னா இந்த 2 அகர்பத்திகள் சிறந்த மனதை வீடு முழுவதும் நிறைக்கின்றன இறைவனுக்காக. அப்படின்னா என்ன? கணவனும் மனைவியும், இல்லத்தரசனும் இல்லத்தரசியும், கணவனும் மனைவியும் இந்த வீட்டிற்கு தெய்வங்களுக்கு உரிய சேவையை செய்கிறார்கள், மனம் வீசுகிறார்கள் என்ற பொருளில் 2 மாத்திரம் ஏற்றினால் போதுமானது. சில நேரங்களில் ஒற்றை நபராக வாழும் வாழ்க்கை இருக்கும். அப்பொழுது 1 மட்டும் ஏற்றினால் சரியான ஒரு முறை. அதாவது நபர் என்றால் ஒரு தாய் 2 குழந்தைகள், 3 குழந்தைகள், 1 குழந்தை என்றாலும் ஒன்றுதான். ஒரு தாய் ஒரு குழந்தை, அந்த தாயின் தாய் என்றாலும் ஒன்றுதான். ஏனென்றால் இல்லத்து அரசி ஒருத்தி மாத்திரம்தான் இருக்கிறாள். இல்லத்து அரசன் ஆண் இருக்கிறான், தனியாக இருக்கிறான். இல்லத்து அரசி இல்லை என்றால் மற்ற எந்த உறவுகள் இருந்தாலும் அங்கே ஒரு அகர்பத்தி போதுமானது. அப்படி அகர்பத்தியை ஏற்றி காட்டும் பொழுதும் நாம் உரிய சுலோகங்களை சொல்வது நல்லது, தெய்வங்களின் பாடல்களை பாடுவது நல்லது. இதை பற்றி கூட வேறொரு பதிவில் அந்த நேரத்திற்கு பயன்படக்கூடிய சுலோகங்களை நாம் பதிவிடுவோம். அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அப்படி சுலோகங்கள் இப்பொழுதைக்கு தெரியாத பட்சத்தில் சாதாரணமாக ஒரு நல்ல உணர்வுடன் தெய்வங்களின் மேல் பக்தியை, அன்பை வைத்துக்கொண்டு அவர்களுக்காக என்ற உணர்வுடன் சுற்றி காட்டுவதே போதுமானது. அடுத்து முக்கியமாக நைவேத்தியம் வைப்பது. நைவேத்தியம் என்றால் என்ன குருஜி?
அதாவது நைவேத்தியம் என்றால் சுவாமிக்கு அன்னம் போஷிப்பது, அதாவது அன்னம் அளிப்பது, அன்னம் படையல் செய்வது. அப்படின்னா தினசரி சுவாமிக்காக ஏதாவது செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நாம நினைச்சுக்க வேண்டாம். வசதி உள்ளவங்க அப்படி பண்ணலாம், தவறில்லை. ஆனாலும் இங்க சொல்லப்படுவது என்னன்னா, வீட்டுல நமக்காக சமையல் பண்றோம் தினசரி, எப்படியும் அதிலிருந்து தினசரி முதல்ல கொஞ்சம் சுவாமிக்கு வச்சுட்டு பிறகு நாம அதை ஏற்றுக்கொள்வது, நம்முடைய சாப்பாட்டை சாப்பிடுவது அப்படிங்கிறது பொருள். ஆனா இது கீழ்நிலை பொருள், இதுக்கே மேல்நிலை பொருள் இருக்கு. இந்த சமையலை நாம் நமக்காக செய்யவில்லை, சுவாமிக்காக தான் செய்கிறோம். சுவாமிக்காகனா இவ்வளவு சமையல் பண்ண வேண்டாமே, அவருக்கு சேவை செய்யறதுக்காக இந்த வீட்டுல தங்கி இருக்காங்களே, அவங்களையெல்லாம் பட்னி போட்டுட்டு சாப்பிட மாட்டாரு, அவங்களுக்கும் கொடுப்பாரு. அதனால எல்லாருக்கும் சேர்த்துதான் சமையல் நடக்குது. ஆனா சுவாமிக்காக செய்யறோம், அவரு சாப்பிட்ட மிச்சத்தை நாம சாப்பிடுகிறோம் என்ற உணர்வுடன் தான் சமையலே நடக்க வேண்டும். அப்போ இன்னும் சிறப்பு. அப்படி செய்தால் தெய்வங்கள் மேலும் மேலும் பலம் பெறுகிறார்கள் நம் வீட்டில். அப்படி அன்னத்தை வைக்கும் பொழுது சிறிது நீரும் அருகில் வைக்கிறோம், பருகுவதற்காக என்ற எண்ணம், சங்கல்பம். அப்படி வைத்துவிட்டு சிறிது நீரை எடுத்து அந்த அன்னத்தை சுற்றிலும் சுற்றி வந்து வேறொரு தட்டில் விடுகிறோம் அல்லது தரையில் விடுகிறோம். அப்படி செய்வது அர்ப்பணம் செய்கிறேன் என்ற எண்ணத்தை காட்டுவதற்காக. பொதுவாக இந்த அர்ப்பணம் செய்வதற்கு பயன்படுத்தும் நீர் தனியாக வைக்க வேண்டும், அவருக்கு பருகுவதற்கு உள்ள நீர் தனியாக வைப்பது சிறப்பு. அல்லது ஒண்ணுதான் வைக்கிறோம்னா தவறு கிடையாது. இந்த நைவேத்தியம் வைக்கும் பொழுது சில ஸ்லோகத்தை சொல்லி வைப்பது சிறப்பு. மந்திரங்கள் தெரிந்தால் சொல்லலாம், தெரியவில்லை என்றால் இப்பொழுது சொன்னவரே செய்யலாம். இருந்தாலும் கூட தொடர்ந்து செய்ய செய்ய நமக்கு அந்த ஸ்லோகத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த நைவேத்தியத்தை வைக்கும் பொழுது அது இன்னமும் தேவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவதாக இருக்கும். ஏனென்றால் அந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அதனுடைய பொருளை புரிந்து நாம் சொல்ல வேண்டும். சொன்னால் என்ன ஆகிறது என்றால், அந்த பொருள் சொல்லும் உணர்வு நம் உள்ளத்திலிருந்து வெளிவரும். அந்த உணர்வுடன் அளிக்கப்பட்டது அவர்களுக்கு திருப்தியை தருகிறது. அதனால் அதையும் கற்றுக்கொள்வது நல்லது. இதில் அதை வைத்தால் நேரம் அதிகமாகும் என்ற காரணத்தால் நாம் இன்னொரு பதிவில் அதை தனியாக வைக்கலாம். இன்னொரு பதிவை வெளியிடுவதற்கான யோஜனை இப்பொழுதுதான் வருகிறது. அதையும் நாம் பிறகு வைப்போம். அங்கிருந்து நீங்கள் அதனை கற்றுக்கொள்ளலாம். அப்படி ஏதாவது சில காரணங்களால் வீட்டில் செய்த சமையலை சுவாமிக்கு வைக்கும் நிலை இல்லாமல் இருக்கலாம். பல நேரம் சமைக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். பல நேரம் நாம் சமைத்தது சுவாமிக்கு வைக்க முடியாத நிலை இருக்கலாம். பல நேரங்கள் பழைய சாதத்தை சாப்பிடுவோம் என்ற நிலை இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைகளில் நாம் சுவாமிக்கு வைக்க முடியவில்லையே என்று வருந்த வேண்டாம். சுவாமியிடத்திலேயே ஒரு கல்கண்டு டப்பாவில் வைத்துக் கொள்ளலாம். ஒரு தட்டில் சிறிது கல்கண்டு எடுத்து வைத்து இப்பொழுது சொன்னவரை செய்யலாம். பழங்கள் இருந்தால் ஏதாவது 1-2 பழங்களை வைத்து இப்பொழுது சொன்னவரை செய்யலாம். வேறு ஏதாவது இனிப்புகள் இருந்தாலும் இப்படி செய்யலாம். இப்படியெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்களேன். முடிந்தவரை நம் வீட்டில் இருக்கிறோம் என்றால் தெய்வத்திற்கு உரிய நைவேத்தியம் வைத்தல் என்பது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் தெய்வங்களும் வேலை செய்கிறார்கள். அவர்கள் தேவர்கள், ஈஸ்வரனுடைய உத்தரவுகளை நிறைவேற்றுபவர்கள் ஜீவர்களுக்காக. அதனால் அவர்களுக்கும் பசி வரும் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சூக்ஷ்ம தேகத்தில் வாழ்வதால் நம்முடைய அன்னத்தில் இருக்கும் சூக்ஷ்ம பகுதிகளை மட்டும் ஏற்கிறார்கள். அது நம் கண்ணுக்கு தெரியாதது. அதனால் அது அப்படியே இருப்பதை போல நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், மகிழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் குறைந்தபட்ச உபச்சாரங்கள். இதற்கு மேலேயும் விளக்கமாக இன்னும் சற்று விரிவாக பண்ண முடியும். ஆனால் இவைகள் மிக குறைந்தவைகள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து, நம் மனதில் ஏதாவது கோரிக்கைகள், பிரார்த்தனைகள் என்று இருக்கிறது என்றால் இவைகளை முடித்த பிறகு அந்த இடத்தில் சற்று அமைதியாக அமர்ந்து
நம் மனதில் இருக்கும் பிரார்த்தனைகளை உள்ளத்தில் கொண்டு வருவது, தேவைப்பட்டால் வாய்விட்டு சன்னமான குரலில் பேசுவது, நம்முடைய உணர்வுகளை இப்படி சிறிது நேரம் வெளிப்படுத்த வேண்டும். நமக்கு என்ன வேண்டும் என்பதை வரையறுத்து தெளிவாக, அப்படி அந்த எண்ணங்களை கொண்டு வரும் பொழுது அது அவர்களுக்கு நம் எதிர்பார்ப்பு என்ன, தேவை என்ன என்பதில் ஒரு தெளிவை கொடுக்கும். ஏனென்றால் சாதாரணமாக நாள் முழுவதும் இருக்கும் தேவைகளை பற்றிய எண்ணங்கள் தெளிவான வரையறைகளுடன் இருக்காது. ஏதாவது கச்சமுச்சான் என்று எண்ணம் வரும். ஒரு நேரம் இது வேணும்னு நம்ம நினைச்சிருப்போம், அதையே கொஞ்ச நேரம் கழிச்சு அது வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா இங்கே அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. தெளிவான வரையறை இருப்பது சிறப்பு. சில நேரங்களில் என்ன வேண்டும் அப்படிங்கறத அங்கே அமர்ந்து கொண்டு ஒரு காகிதத்தில் எழுதுவதும், எழுதிவிட்டு அந்த காகிதத்தை மடித்து சுவாமியின் பாதத்தில் வைப்பதும் கூட சிறப்பு. ஏன்னா எழுதும்பொழுது நம்முடைய எண்ணம் தெளிவாக உறுதியாகிவிடும். வெறும் நினைவு என்றால் அது மாறிக்கொண்டே இருப்பதாக இருக்கும், தெளிவு இல்லாமல் இருக்கும். சில வார்த்தைகள் போட வேண்டிய வார்த்தைகளை போடாமல் நாம் நினைத்திருப்போம். அப்போ அது பூர்த்தியாகும் பொழுது கூட அங்கு ஒரு சில பற்றாக்குறைகள் ஏற்படும். தெளிவாக எழுதினால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படி ஒரு முறை எழுதி வச்சிட்டோம்னா அதை தினசரி எடுத்து ஒரு முறை கண்ணால படிச்சுக்கிட்டா கூட போதுமானது. அந்த எண்ணங்கள் பிறழாமல் அதே போல் நம் மனதில் தோன்றிவிடும். அப்போ அது சரியான பிரார்த்தனையாக ஆகிவிடும். இந்த பகுதி, பிரார்த்தனை பகுதி கட்டாயமானது இல்லை. நமக்கு தேவைப்பட்டால் தேவைப்படும் நாட்களில் இதை செய்து கொள்ள வேண்டியது. அதே போல அடுத்ததும் வாய்ப்பு இருந்தால் செய்ய வேண்டியது, சிறிது நேரம் அங்கே இருந்து நாம ஜபம் செய்வது. ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ அல்லது 2 நிமிடமோ அல்லது 1 நிமிடமோ ஒரு நாமாவளியை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து சிறிது நேரம் சொல்வது. இதை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவை நாம் வெளியிட்டு இருக்கிறோம். நாம ஜபம் செய்வது எப்படி என்று அதனுடைய தொடரி லிங்கை இந்த பதிவில் தகவல் பெட்டியில் வைக்கிறோம். அதிலிருந்து நீங்கள் செல்ல முடியும். அங்கு அதை கற்றுக்கொண்டு பயிற்சி செய்ய முடியும். இப்படி நைவேத்தியம் வரை அதற்கு அடுத்த விஷயங்கள் என்று செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நாம் வெளிவருவதற்கு முன்னால் அவசியமாக முன்பு துவக்கத்தில் நாம் சொன்னதைப் போலவே ஒரு நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். முக்கியமாக நெற்றி தரையில் பட வேண்டும். மற்றபடி நமக்கு இருக்கும் வாய்ப்புக்கு ஏற்ப தெளிவான மனப்பூர்வமான நமஸ்காரங்களை செய்து நம் சரணாகதிகளை தெரிவித்துவிட்டு நாம் அங்கிருந்து வெளிவர வேண்டும். இந்த நமஸ்காரம் அப்படிங்கறதை பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா தெய்வத்தின் சந்நிதியில நாம எத்தனை நமஸ்காரம் பண்றோமோ அவ்வளவு நல்லது. அதனால அங்க கஞ்சத்தனம் பார்க்க வேண்டாம், சோம்பல் பார்க்க வேண்டாம், கூச்சம் பார்க்க வேண்டாம், தயக்கம் எழ வேண்டாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, உள்ளே போனவுடன் சுவாமி தரிசித்தவுடன் மற்ற எதையும் செய்யும் முன் முதலில் நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதேபோல் கடைசியாக தெய்வங்களை விட்டு பிரிந்து வரும் முன் நமஸ்காரம் செய்துவிட்டு பிரிய வேண்டும். இந்த இரண்டும் மிக கட்டாயம். அதே போல சுவாமி சந்நிதியில் ஏதோ ஒன்றை எடுக்கிறோம் வைக்கிறோம் என்றால் அப்பொழுதும் இந்த அளவிற்கு நெற்றி தரையில் படும் அளவிற்கு பெரிய நமஸ்காரம் பண்ண முடியாது. ஆனால் தொட்டு கும்பிட்டு ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன, ஒரு பழைய பூவை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம உடனே போய் எடுத்துட வேண்டாம். எந்த ஒரு தெய்வத்திடம் இருந்து ஒரு பூவை நீக்குகிறோமோ அந்த தெய்வத்தின் பாதத்தை 2 கைவிரல் நுனிகளாலும் தொடுங்கள். பணிந்து தொட்டுவிட்டு அந்த 2 கைகளையும் நம் கண்களில் அடுத்து ஒற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்து 3வது 2 கைகளையும் நெஞ்சுக்கு அருகில் சேர்த்து வணங்கும் அமைப்பில் கைகூப்பி வணங்க வேண்டும். இந்த 3 படிகளையும் சரியாக முத்திரை கணக்குடன் செய்ய வேண்டும். இதற்கு பெயர் தொட்டு கும்பிடுவது. எங்கே எப்பொழுது தொட்டு கும்பிட்டாலும் இந்த 3ம் இருக்க வேண்டும். அப்படி இந்த பாதங்களை தொட்டு கும்பிட்டும் நம் கண்களில் ஒற்றிக்கொள்ளும் பொழுது அவரிடம் மன்னிப்பு கேட்கிறோம், அனுமதி கேட்கிறோம் அவருக்கு சேவை செய்ய. ஏன் மன்னிப்பு? ஏன்னா அவரை நம்ம போய் தொட்டு தொல்லை பண்றோம். அவரு தியானத்தில் அமைதியாக சாந்தியில் இருக்கிறார். அப்போ நாம போய் அவங்களுக்கு சேவை செய்யறது கூட அவங்களுக்கு ஒரு தொல்லை தான். ஏன்னா அது நமக்காகத்தான் அந்த சேவைகளை செய்கிறோம். அது அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கும்.
அதனால் அந்த மன்னிப்பு கேட்கும் பாவனையில் தொட்டு கும்பிட்டு விட்டு பழைய பூக்களை நீக்குவது, அந்த இடத்தை துடைப்பது, அப்படி செய்ய வேண்டும். அதே சமயம் சில நேரங்களில் சில வீடுகள் தெய்வ படங்கள் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு சுவாமிக்கும் அப்படி தொட்டு கும்பிடுவது என்பது இயலாமல் இருக்கும். அது போன்ற நேரங்களில் அனைவரையும் மனதில் வைத்துக் கொண்டு பொதுவாக, ஓ தெய்வங்களே, உங்களுக்கு நான் சேவை செய்ய வருகிறேன், என்னுடைய சேவைகளால் உங்களுக்கு தொல்லை ஏற்பட்டால் மன்னிக்கவும், உங்களை தொல்லை செய்யாமலேயே நான் செய்ய முயற்சிக்கிறேன் அப்படின்னு எல்லோருக்கும் பொதுவாக ஒரு முறை தொட்டு கும்பிட்டு விட்டு நமஸ்காரம் செய்து கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் தெய்வங்களுக்கு சேவை செய்கிறோம் என்றால் கூட நாம் அவர்களுக்கு பணிதல், அவர்களிடம் நம்முடைய சேவைகளை ஏற்றுக்கொள்ள சொல்லி கெஞ்சி கேட்டல், சில நேரங்களில் சில விஷயங்களை அளிக்கிறோம். ஊதுபத்தி, நைவேத்தியம், நீர் போன்றவைகளை நாம் அளிக்கிறோம். அப்பொழுதும் கூட நம் பாவனையில் தெய்வங்களே இதை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சி கேட்கும் தோரணையில் நாம் அளிக்கும் பொழுது அவர்கள் மிகவும் திருப்தி அடைகிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு சில உணர்வுகளுடன் இந்த குறைந்தபட்ச செயல்களை, பணிவிடைகளை, சேவைகளை நாம் தெய்வங்களுக்காக செய்து வந்தால் நம்முடைய வீட்டில் தெய்வங்கள் இருப்பதற்கு மிகவும் மகிழ்வார்கள். அதனால் இவைகளை நாம் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். முடிந்தவரை தினசரி செய்ய வேண்டும். காலையும் மாலையும் என்று 2 நேரங்களும் செய்வது சிறப்பு. 2 நேரங்களும் முடியாத பட்சத்தில் 1 நேரமாவது அவசியம் செய்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு பார்வை நமக்கு வேண்டும். தெய்வம் நம் வீட்டில் குடியிருக்கிறார் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நபருக்கு உரிய பராமரிப்புகளை கொடுக்காமல் நாம் இருக்க முடியாது என்ற கண்ணோட்டத்தில் தான் நம் தெய்வங்களை பார்க்க வேண்டும். ஏதோ சுவாமி படம் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அங்க படம் மாத்திரம்தான் இருக்கும். சுவாமி இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்ச பிறகு அங்கு சுவாமி வருவார். அவருக்கு நாம் இந்த நினைவுடன் தொடர்ந்து பணிவிடைகளை செய்ய 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 அந்த தெய்வங்கள் அன்புக்கு கட்டுப்படுவார்கள், அங்கு வந்து குடியிருப்பார்கள். வேறு வழியே இல்லை. நாம் சிறியதாக செய்தாலும் அன்புடன் பிரியத்துடன் செய்யும் பொழுது அவர்கள் மிகவும் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். பிறகு அவர்கள் நம்மேல் மிகவும் பிரியமாக ஆகிவிடுகிறார்கள். அதன் பிறகு நம்முடைய ஒரு சிறு சிறு தேவையும் கூட அவர்களுக்கு மிகுந்த அக்கறையுடன் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற உணர்வினை ஏற்படுத்தும். அதனால் பிறகு வாழ்க்கை மிகவும் சௌகரியமாக இருக்கும். சரி, இந்த கடமைகளை வீட்டில் யார் செய்ய வேண்டும்? தலைவனா தலைவியா? முறைப்படி இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்கள் பேசுகின்றன. ஆனால் இன்று இருக்கும் சூழ்நிலையில் இருவருக்கும் சேர்ந்து பொருத்தமான நேரம் இருக்கிறதா என்பது சற்று கேள்விக்குறியாக இருக்கிறது. 2 நேரமும் இருவரும் சேர்ந்து செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தது ஒரு நேரத்திலாவது இருவரும் சேர்ந்து இப்படி தெய்வங்களுக்கு சேவை செய்வது, வழிபடுவது என்பது சிறப்பு. ஒருவேளை அப்படி இருவரும் அங்கு இருந்து எவ்வளவு காரியங்களை செய்ய முடியவில்லை என்றாலும் ஒருவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டியது கடைசியாக அகர்பத்தி காட்டும் நேரத்தில் அல்லது கடைசியாக நமஸ்காரம் செய்யும் நேரத்தில் இருவருமாக சேர்ந்து நமஸ்காரம் செய்வது. அதிலும் ஏதோ ஒத்து போகவில்லை என்றால் முதலில் இருவரும் சேர்ந்து நமஸ்காரம் செய்துவிட்டு மற்ற சடங்குகளை ஒருவர் மட்டும் செய்யலாம், இன்னொருவர் அங்கிருந்து விலகி வரலாம், தவறில்லை. அதற்கும் கூட இருவருக்கும் நேரம் பொருந்தவில்லை என்றால் ஒருவர் எளிமையாக சுவாமியிடம் சென்று நமஸ்காரம் செய்துவிட்டு வந்து விட வேண்டியது, இன்னொருவர் முழு பராமரிப்பையும் செய்ய வேண்டியது. அப்படியும் கூட வைத்துக் கொள்ளலாம். இருந்தாலும் இருவரும் சேர்ந்து தெய்வங்களுக்கு முன்னால் வரும்பொழுதெல்லாம் தெய்வங்கள் மகிழ்கிறார்கள் என்பதை மறக்க வேண்டாம். ஒரு வீட்டில் இல்லத்தரசன் இல்லத்தரசி இருவருமாக வாழவில்லை, அங்கு ஒருவர்தான் வாழ்கிறார், ஆட்சி செய்கிறார் வீட்டை என்றால் அந்த ஒருவர் மாத்திரமும் இந்த பணிவிடைகளை செய்யலாம், தவறு இல்லை. மற்றபடி வீட்டில் இருக்கும் மற்றவர்கள், பெற்றோர்கள், மாமனார் மாமியார் அல்லது குழந்தைகள் அல்லது பேர குழந்தைகள் அல்லது அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அவர்கள் இருந்தால் அங்கே இருக்கலாமா என்றால் தாராளமாக இருக்கலாம். அதை பற்றி கூடவும் சொல்லவில்லை, குறையவும் சொல்லவில்லை. தலைவன் தலைவியை பற்றிய கருத்துக்கு தான் இப்பொழுது நாம் சொன்னது.
மற்றவர்களும் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த பணிவிடை சேவை நேரத்திலேயே இருப்பது சிறப்பு. அப்படி நேரம் ஒத்துப்போகவில்லை என்றால் வேறு ஒரு நேரத்திலாவது வழிபடுவது சிறப்பு. வழிபடுவது என்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் இத்தனை சடங்கையும் செய்ய வேண்டும் என்று பொருள் இல்லை. இப்பொழுது சொன்ன இந்த சிறிய சடங்குகளை இல்லத்து அரசன் செய்யலாம் அல்லது இல்லத்து அரசி செய்யலாம். இவர்களில் யாராவது ஒருவர் செய்ய வேண்டும். மற்றவர்கள் சுவாமிக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டியது அங்கு இருக்கும் எண்ணெயிலிருந்து ஒரு சொட்டு அந்த தீபத்திற்கு விடுவது, அந்த தீபத்தை தொட்டு வணங்குவது, மற்ற தெய்வங்களுக்கு நமஸ்காரம் செய்வது, அங்கிருந்து வருவது. இந்த குறைந்தபட்ச விஷயங்களை அனைவருமே செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவருமே அந்த விளக்கிற்கு ஒரு துளியாவது எண்ணெய் விட வேண்டும். ஓரிரு சொட்டு விட்டாலே போதும். எல்லோரும் நிறைய விட்டா அந்த விளக்குக்கு கொள்ளளவு இருக்காது. அங்கு எரிந்து கொண்டிருக்கும் விளக்கிலேயே மற்றவர்கள் ஒரு சொட்டு அவரும் வரும்பொழுது விட்டால் போதுமானது. அது தெய்வத்திற்கு ஆகுதி என்ற கணக்கில் வருகிறது. அதே சமயம் முதல் நமஸ்காரம், கடைசி நமஸ்காரம், இந்த இரண்டையும் அனைவருமே செய்ய வேண்டும். இப்பொழுது சொன்னது வரை இந்த கருத்துக்கள், எண்ணங்கள் சங்கல்பத்துடன் நாம் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது நிச்சயமாக வீட்டில் தெய்வங்களின் வலிமை அதிகமாகிறது, தெய்வங்களின் அருள் அதிகமாகிறது, வீட்டில் தெய்வ கட்டாட்சம் பெருகும். இன்னொரு சிறிய சங்கல்பம், அதையும் நம் உள்ளம், நம் உணர்வு ஏற்றுக்கொண்டால் மிகப்பெரிய பலன் விளையும். துவக்கத்தில் இந்த சங்கல்பத்தை வைத்துக் கொள்வதில் ஒரு நடிப்பை போல தோன்றலாம். ஆனால் சில காலம் இதை நாம் சொல்ல சொல்ல சொல்ல, நினைக்க நினைக்க நினைக்க, ஆமாம் இது உண்மைதானே, நாம் இப்படித்தானே நினைக்க வேண்டும் என்று நம் மனசாட்சி அங்கீகரித்து விடும். பிறகு பார்த்தால் தெய்வங்கள் ஆனந்தமாக வாழ்வார்கள் நம் வீட்டில். அந்த எண்ணத்தை பழக வேண்டும். அது என்ன எண்ணம் என்றால், நாம் குடியிருக்கும் வீடு நம்முடைய வீடு கிடையாது. பத்திரம் நம் பெயரில் இருக்கலாம், ஆனால் அந்த வீடு தெய்வத்தினுடைய வீடு. நாம் அங்கே எதற்காக குடியிருக்கிறோம் என்றால், அந்த தெய்வங்களுக்கு சேவை செய்யத்தான் நாம் அங்கே குடியிருக்கிறோம். அந்த தெய்வங்களுக்கு சேவை செய்யத்தான் நாம் வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், ஏன் நாம் உடை வாங்குகிறோம், நாம் சாப்பிடுகிறோம். அனைத்துமே நாம் அந்த தெய்வங்களுக்கு சேவை செய்யத்தான். அப்படின்னா நம்ம சினிமாவுக்கு போறோமே, அதெல்லாம் அதுவும் அந்த தெய்வங்களுக்கு சேவை செய்யத்தான். ஏன்னா ஒரு வேலையால் சந்தோஷமா இருந்தா தானே நாம் செய்யக்கூடிய வேலைகளை நல்லா செய்ய முடியும். என்ன, அதனால சந்தோஷமா இருக்கிறது தவறு கிடையாது. நம்ம சந்தோஷமா இருந்து தெய்வங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதில் தான் தெய்வங்கள் மகிழ்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த வீட்டினுடைய உரிமையாளர் தெய்வங்கள் தான். நாம யார் அப்படின்னா, அவைகளுக்கு சேவக்கர்கள், பணியாளர்கள். யாரு? இந்த இல்லத்தரசனும் இல்லத்து அரசியும். அவர்கள் இந்த தெய்வ சேவைகளை தலைமை தாங்குகிறார்கள். மற்றவர்கள், வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் அந்த தலைவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். இந்த எண்ணத்துடன் தான் நாம் நம் வீட்டை பார்க்க வேண்டும். இந்த தெய்வங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்திற்கு ஏதோ ஒரு சின்ன இடம் ஒதுக்கினதுனால அதுதான் அவங்க இடம் அப்படி நம்ம நினைச்சுக்க வேண்டாம். இந்த வீடே அவங்க இடம். அப்போ வீடே அவங்க இடம்னா வீடு பூராவா அவங்க இருக்காங்க, ஒரு மூலையில தானே இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவங்க அந்த மூலையில மட்டும் இருந்துருவாங்க. இந்த வீடு பூரா அவங்க நிறைஞ்சு இருக்கிறாங்க. இந்த வீட்டை அதிகாரம் பண்றது அவங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருடைய உடலையும் சரி, மனதையும் சரி, உணர்வுகளையும் சரி ஆட்சி பண்றது அவங்க. இங்க உள்ள எல்லா பொருள்களும் அவங்களுடைய உத்தரவால் வந்தது. இங்கு வரும் செல்வம் அவர்களுடைய உத்தரவால் வருவது. இங்கு நடக்கும் செலவுகள் அவர்களுடைய உத்தரவால் நடக்கிறது என்றே நாம் பார்க்க வேண்டும். இதெல்லாம் நடிப்பா? இதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன். நானு இதெல்லாம் நடிப்பு மாதிரி தோணும் நமக்கு. ஆனா இதெல்லாம் உண்மை அப்படிங்கறத ஞானிகள் பார்க்கிறார்கள். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ நானு. இதெல்லாம் உண்மை. ஆனா துவக்கத்துல நமக்கு புரியலன்னாலும் பரவாயில்ல. நாம் இப்படி சங்கல்பம் செய்து கொண்டு அந்த தெய்வங்களுடன் உறவை வைத்து கொண்டோம் என்றால் அந்த தெய்வங்கள் மிக மிக மகிழ்கிறார்கள். இந்த தெய்வ வழிபாட்டினை மேலும் சிறப்பாக செய்ய உதவியாக
சர்வசக்தி வழிபாடு என்று ஒரு வழிபாட்டு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தை தினசரி படிப்பது சிறப்பு. அதற்குள் தேவையான எண்ணங்கள், சங்கல்பங்கள் அனைத்தும் வந்துவிடும். நம் வாழ்க்கையினுடைய எல்லா இடங்களிலும் தெய்வங்கள் நமக்கு உதவி செய்ய, நம்மை பாதுகாக்க என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் நம் உள்ளத்தில் தோன்றி நாம் கோரிக்கை வைக்க வேண்டுமோ அவைகள் அனைத்துமே வரிசையாக வந்துவிடும். அதை படித்தாலே போதுமானது. அந்த சர்வசக்தி வழிபாடு என்ற பாடத்தை நாம் தனியாக ஒரு பதிவை வெளியிடலாம். நீங்கள் அங்கு சென்று கற்க முடியும். நாம் இதை நம்முடைய பல சீடர்களுக்கு நடத்தி கொடுத்தோம். பலரும் இதை பயிற்சி செய்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மிகுந்த திருப்தியை சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்மை செய்கிறது. குறிப்பாக அவர்கள் வீட்டு குழந்தைகள் மிக மிக மகிழ்கிறார்கள். அதை படிப்பதை கேட்கவும் அவர்களே படிக்கவும் கூட விரும்புகிறார்கள். அதற்கெல்லாம் மேலாக அதை நாம் படித்தால் அதை கேட்க தெய்வங்கள் மிகவும் மகிழ்வார்கள். அதனால் அதை ஒரு 10-15 நிமிடம் படிக்கலாம். துவக்கத்தில் 15 நிமிடம் தேவைப்படலாம். நாளடைவில் 10 நிமிடத்தில் படித்து முடிக்க முடியும். தினசரி ஒரு 10 நிமிடம் அதை அமர்ந்து படிப்பது நல்லது. ஒருவேளை தினசரியும் இந்த நேரத்தை ஒதுக்க முடியவில்லை என்றால் வாரத்தில் விடுமுறை நாட்களில், சனி ஞாயிறு தினங்களில் படிக்கலாம். சிறப்பு முடிந்தால் வியாழக்கிழமையாவது படிப்பது சிறப்பு, அல்லது விடுமுறை நாட்களில் படிக்கலாம். முடிந்தால் குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து படிப்பது நல்லது. அப்படி வாய்ப்பு இல்லை என்றால் வாய்ப்பு உள்ளவர்கள் தெய்வ சந்நிதியில் அமர்ந்து படிப்பது நல்லது. அடுத்து நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன என்றால், இந்த பணிவிடைகள் சேவைகளை எல்லாம் செய்ய நேரம் இல்லையே என்று. அதாவது தெய்வங்களுக்கு நாம் சேவைகளை செய்ய செய்ய தெய்வங்கள் மிகவும் மகிழ்கிறார்கள் நம்மிடத்தில். ஒன்று. இரண்டாவது, பிறகு நம்முடைய கோரிக்கைகள் மிக சுலபமாகவே பூர்த்தியாகும். அதனால் என்ன நடக்கும் என்றால், எத்தனையோ சிரமங்களிலிருந்து வெளிவர நாம் பல மணி நேரங்களை செலவிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு மாதத்தில் பல சிக்கல் சிரமங்களை கையாள்வதற்கு ஏற்பட்ட நேர செலவு என்பதை கூட்டி பார்த்தால் ஏராளமான மணி நேரங்கள் செலவாகி இருக்கும். ஆனால் இந்த வழிபாடுகளை செய்யும் பழக்கம் உள்ளவர்களுக்கு அந்த சிக்கல்களே வராது. மிக மிக குறைந்து போகும். அப்படி மிக குறைவான சிக்கல்கள் வந்தால் கூட அதை தீர்க்க சென்றால் அவைகளை உங்களால் மிக சுலபமாக தீர்க்க முடியும். அதற்கு உரிய சூழ்நிலைகள் வந்து சேரும். அந்த கணக்கின்படி பார்த்தால் இந்த தெய்வ வழிபாட்டில் நேரம் செலவிடுவது என்பது மிக மிக சொற்பமான நேரம். அதே போல நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் இந்த வீட்டு தெய்வத்தின் சந்நிதியில் வந்து அமர்ந்துதான் கேட்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. ஆனால் ஆரம்ப காலத்தில் இதை செய்ய வேண்டும். தினசரி உபச்சாரங்களை, இந்த வழிபாடு முறைகளை நாம் செய்ய வேண்டும். இதை தொடர்ந்து செய்ய செய்ய இந்த உறவு நன்றாக பலம் பெறும் என்பதால் நாம் எங்கே பயணம் செய்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இந்த தெய்வங்களை நினைத்து நாம் கேட்டால் போதும், அது நடக்கும். அப்படின்னா பாருங்க, அது எவ்வளவு பெரிய நன்மை. நம்முடைய குழந்தைகளை நம் வீட்டை விட்டு அனுப்புகிறோம். அவர்களுக்கு அங்கு எத்தனையோ மன சோதனைகளோ அல்லது வேறு சோதனைகளோ வரலாம். ஒன்றும் இல்லை. எங்கு இருந்தாலும் அவர்கள் மனதில் ஒரு நிமிடம் இந்த வீட்டு தெய்வங்களை நினைத்து, ஓ தெய்வங்களே, என்னை நீங்கள் தானே காப்பாற்ற வேண்டும், உங்கள் பொறுப்பு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா போதும், அவங்க உடனே ஒரு தீர்வை ஏற்படுத்துவார்கள். இப்படியெல்லாம் நன்மைகள் இருக்கும் பொழுது நாம் எப்படி தெய்வத்துக்கு செலவு செய்யும் ஒரு 10 நிமிடத்தை நேரம் இல்லை என்று சொல்ல முடியும்? என்ன, குறைவான நேர செலவில் அதிகமான பலன் என்றால் அது தெய்வ வழிபாட்டில் மாத்திரமே. அதனால் வீட்டு தெய்வங்களுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையை தெய்வீகமாக மாற்றுங்கள். பிறகு சுகமாக வாழ்வீர்கள், ஆனந்தமாக வாழ்வீர்கள். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.